அபூர்வ நடிகர்லாம் பார்க்கறது குத்து வச்சுருக்காங்க. முருகர் கண்ணை திறந்துட்டாரா? படையெடுத்த பக்த கோடிகள். பாலமுருகன் சிலை கண் திறந்ததாக பக்தர்கள் பரவசம். புது வருஷம் அதுவுமா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. பொன்னேரியில விநாயகர் கோவில்ல இருக்கிற முருகன் சிலையுடைய கண்ணு திறந்ததா சொல்லப்படுது. பக்தர்கள் கூட்டம் கூட்டமா இத பார்க்க வந்திருக்காங்க. பொன்னேரியில திருவாயூர்பாடிக்கு பக்கத்துல புளியந்தோப்பு பகுதியில அருள்மிகு ஆனந்த விநாயகர் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் கடந்த 8ஆம் தேதி நடந்துச்சு. கோவில்ல இருக்கிற பாலமுருகன் சிலையுடைய இடது கண் திறந்ததா பக்தர்கள் நம்புறாங்க. பாருங்க பாருங்க அந்த காட்சிய பாருங்க, கண்ணை திறக்கிறாரு நல்லா பாருங்க, கண்ணை மூடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் பக்கத்துல நின்னுட்டு அந்த சிலை கண்ணை மூடி திறக்கிறதா பக்தர்கள் கருதுறாங்க. இந்த தகவல் வேகமா பரவி இருக்கு. நிறைய பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருகை தந்திருக்காங்க. பொதுவாவே கோவில்ல இருக்கிற அந்த சிலைகளுக்கு பாத்தீங்கன்னா கண்மலர்கள்லாம் வைக்கிறது ரொம்ப வழக்கமான ஒரு விஷயம் தான். சோ அதனால இந்த அபிஷேகம் எல்லாம் பண்ணும்போது யூஸ்வலாவே அந்த சிலையில இருக்கிற கண்கள் வந்து அவ்வளவா வெளியே தெரியாது. ஆனா இந்த சிலையை செஞ்ச சிற்பி வந்து அந்த கண் பகுதியை ஒருவேளை ரொம்ப ஷைனிங்கா கொண்டு வந்திருக்கலாம். சோ லைட் படும்போது அந்த சிலை கண்ணை மூடி திறக்கிற மாதிரி நமக்கு ஒரு பிம்பம் ஏற்படுது. சோ அதனால கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உடனே தெரிஞ்சுக்க பிஹைண்ட் அவுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்பவே ஜாயின் பண்ணுங்க. பிஹைண்ட் அவுட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன் வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப் ஹலில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.